வணக்கம். நான் டாக்டர் தங்கவேலு, குமரன் மருத்துவமனை திருத்தங்கலிருந்து பேசுகிறேன். உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு நாள் முதுமை அடைவார்கள். அந்த முதுமை காலத்தில் தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகள் சொல்கிறேன். முதுமை அடைஞ்சால் என்னென்ன ப்ராப்ளம் வருது? முதல்ல கண் பார்வை குறைஞ்சிருது. ரெண்டாவது சரியாக காது கேட்கறது இல்லை. மூணாவது முட்டி வலி வந்துடுது, சரியாக நடக்க முடியறது இல்லை. நாலாவது சரியாக சாப்பிட முடியறது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதிலிருந்து எப்படி நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல்ல முதியவர்கள் 60 வயசு தாண்டினவங்க காலையில் பெட்டில் படுத்த உடனே திடீர்னு எந்திரிக்கக்கூடாது. எந்திரிச்சு நிற்கக்கூடாது. எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து இருந்து அதுக்கு பிற்பாடு தான் நடக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்ச உடனே பாத்ரூமுக்கு போவீங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு. அப்போது மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும். இப்படி குறைஞ்சா மயக்கம் கீழே விழுந்துருவாங்க. ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவாகி வர்ற பெரிய முதியோர்கள் எல்லாருமே பாத்ரூமில் விழுந்து தான் வர்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, படுத்த உடனே எந்திரிச்சு நடக்கிறதாம். அதனால படுத்த உடனே எந்திரிச்சு நடக்கக்கூடாது. படுத்த உடனே எந்திரிச்சு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் இளைப்பாறிட்டு அப்புறம்தான் எந்திரிச்சு நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து குளியல் அறைக்கு போகிற போது அங்கே கண்டிப்பாக ரெயிலிங்ஸ் இருக்கணும். ரெயிலிங்ஸ்னா கைப்பிடி. குளியலறைக்கு உள்ளே போகிற போதும் கைப்பிடி இருக்கணும். குளியலறைக்கு உள்ளே நடக்கிற போதும் கைப்பிடி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கால் தடுமாறுச்சுன்னா அந்த கைப்பிடி பிடிச்சிக்கலாம். அதனால கீழே விழுந்து எலும்பு முறியதை தவிர்க்கலாம். ரெயிலிங்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் நம்மளால் முடியல அப்படின்னு ஓய்வாக இருந்துடக்கூடாது. காலை மாலை 2 வேளையும் முடிந்த அளவுக்கு நடக்கணும். நடந்துட்டு இருந்தால் தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதயம் வேலை செஞ்சால் தான் மூளை வேலை செய்யும். நம்ம மூளை வேலை செஞ்சால் தான் நம்ம மற்றவங்களோட அன்பாக இருக்க முடியும், மற்றவங்களோட கோவப்படாமல் இருக்க முடியும். மூளை சரியாக வேலை செய்யலைன்னா ஒரு வெறுப்பு உணர்ச்சி வந்துடும். அந்த வெறுப்பு உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிரிஸ்காக நடக்கணும், வேலை செய்யணும். ஓய்வே இருக்கக்கூடாது. ஓய்வு இருக்கக்கூடாதுன்னா எந்நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல வரல. 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கணும். வயசானவங்க, உங்களுக்கு பழங்காலத்து நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களோட போய் மனம் விட்டு பேசணும். அப்படி மனம் விட்டு பேசுறதுனால உங்களோட மனபாரங்கள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அது நடந்துட்டு தான் இருக்கும். மற்றவங்களுடைய விஷயத்தில் போய் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதுனால தான் வீட்டில் பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா தான் ஒன்று தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதுக்காக அட்வைஸு குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ எப்படி நடக்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லை. அது சொல்லணும். அதே சமயத்தில் அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. வயசாகிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி வாழ்க்கை வந்துடுது, அவங்களுக்கு குழந்தை வந்துடுது, அவங்களுடைய வாழ்க்கைகள் வித்தியாசமாக போயிடுது. மற்றவங்க நம்மளை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. மற்றவங்க நம்மளை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துட்டாலே நமக்கு அதே ஒரு வியாதியாக போயிடும். அதனால் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நாம் நேரம் சாப்பிடணும், நேரம் தூங்கணும், உடற்பயிற்சி செய்யணும். இது மாதிரி இருந்தோம்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது, மற்றவங்களால நமக்கும் பிரச்சனை வராது. நன்றி, வணக்கம்.